இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி முக்கியமான சயின்ஸ் டாபிக் பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்பு இயற்பியல். முக்கியமான கேள்வி விடைகள்: நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர், நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம், ஒரு மெட்ரிக் டன் என்பது 1000 கிலோகிராம், காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி, ஒரு மணி என்பது 3600 வினாடிகளுக்கு சமமாகும், ஒரு மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டருக்கு சமம், ஒரு கிலோமீட்டர் என்பது 1000 மீட்டருக்கு சமமாகும், ஒரு குவிண்டால் என்பது 100 கிலோகிராமுக்கு சமம், ஒரு நிமிடம் என்பது 60 வினாடிகளுக்கு சமம். பன்னாட்டு அலகு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 1971ஆம் ஆண்டு. ஒரு வினாடி என்பது 1000 மில்லி வினாடி ஆகும். ஒரு வினாடி என்பது 10 லட்சம் மைக்ரோ வினாடிகளுக்கு சமமாகும். காற்றில் அசைந்தாடும் மரக்கிளையின் இயக்கம் சுழற்சி இயக்கம் ஆகும். தரையில் உருளும் பந்து ஒன்றிற்கு மேற்பட்ட இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டாகும். ஒன்றிற்கு மேற்பட்ட இயக்கம். மிதிவண்டி இயக்கத்தில் உள்ளபோது அதன் சக்கரத்தில் காற்றை நிரப்ப பயன்படுத்தப்படும் வாய்ப்பகுதியின் இயக்கம் தன்னிச்சையான இயக்கம், சீரலைவு இயக்கம், சீரலைவு இயக்கம் மற்றும் வட்ட இயக்கம் ஆகும். மொத்தம் 3 இயக்கங்கள்: தன்னிச்சையான இயக்கம், சீரலைவு இயக்கம் மற்றும் வட்ட இயக்கம் ஆகும். துணி தைக்கும் போது தையல் எந்திரத்தின் ஊசியின் இயக்கம் நேர்கோட்டு இயக்கம் ஆகும். ஒரு அச்சை பற்றி சுழலும் பொருளானது சுழற்சி இயக்கம் பெற்றுள்ளது. நேரத்தை பொறுத்து பொருளின் நிலை மாறுபடுவதை நாம் இயக்கம் என்று அழைக்கின்றோம். சூரியன் என்பது ஒரு விண்மீன் ஆகும். மின் தூக்கியின் இயக்கம் நேர்கோட்டு இயக்கம். குடைராட்டினத்தின் இயக்கம் வட்ட இயக்கம். வட்ட இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு கடிகாரத்தின் முள்ளின் இயக்கம். ரோபோ என்ற சொல்லானது எந்த மொழியிலிருந்து வந்தது? பிலிப்பைன்ஸ். இயற்கை காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு மேக்னடைட். மாலுமிகளுக்கு திசை காட்டும் கருவிகளை அளித்தவர்கள் சீனர்கள். தங்கு தடையின்றி தொங்க விடப்பட்டுள்ள காந்தம் எப்பொழுதுமே வடக்கு தெற்காக ஆகிய திசைகளில்தான் நிற்கின்றது. காந்தங்கள் காந்த தன்மையினை இழக்க காரணம் சுத்தியால் அடித்தல் மற்றும் வெப்பப்படுத்துதல். காந்த ஊசி பெட்டியினை பயன்படுத்தி திசையினை நாம் அறிந்து கொள்ள முடியும். எதில் தெளிவான எதிரொளிப்பு பிம்பத்தை நம்மால் பார்க்க முடியும்? பளபளப்பான பரப்பின் மீது. கலீலியோ எந்த நாட்டை சேர்ந்தவர்? இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். மனித உடலில் ஒளி ஊடுருவும் தன்மை கொண்டது. ஒளிபுகா பொருளானது எந்த நிறம் உடையதாக இருந்தாலும் அதன் நிழலின் நிறமானது கருமையாகத்தான் இருக்கும். முதலில் இயற்கை காந்தம் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதி மெக்னீசியா. தானியங்கி படிக்கட்டுகளை சக்தி வாய்ந்த மின்காந்தங்கள் இயக்குகின்றன. நம்மை உயர்வான இடங்களுக்கு எளிதாக அழைத்து செல்வது மின் தூக்கிகள் ஆகும். கலீலியோ எந்த ஆண்டு தொலைநோக்கியை கண்டுபிடித்தார்? 1609ஆம் ஆண்டு. மின்காந்த தொடர்வண்டியை பிரான்ஸ் நாட்டில் பறக்கும் தொடர்வண்டி என்று கூறுவார்கள். மெக்னீசியா எந்த பகுதியில் அமைந்துள்ளது? ஆசியா மைனர். காந்தம் மேக்னடைட் என்றும் மேக்னட் என்றும் அழைக்கப்படுகின்றது. மேக்னஸ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டதால் இது மேக்னைட் என்றும் அழைக்கப்படுகிறது. இயற்கை காந்தங்கள் காந்த கற்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. வடக்கு நோக்கும் முனையானது வடதுருவம் என்றும் தெற்கு நோக்கும் முனையானது தென் துருவம் என்றும் அழைக்கப்படுகின்றது. காந்தத்தில் எதிரெதிர் துருவங்கள் ஒன்றையொன்று ஈர்க்கின்றன. காந்தத்தில் ஒத்த துருவங்கள் ஒன்றையொன்று விலக்குகின்றன. மின்காந்த தொடர்வண்டிக்கு சக்கரங்கள் கிடையாது. காந்த விலக்கு விசையின் காரணமாக மின்காந்த தொடர்வண்டிகள் அதிவேகமாக செல்கின்றன. 1853ஆம் ஆண்டு இந்தியாவில் முதலில் தொடர்வண்டியானது மும்பையிலிருந்து தானே வரை இயக்கப்பட்டது. நிலையாக உள்ள பொருளானது பெற்றுள்ள ஆற்றல் நிலை ஆற்றல் ஆகும். இயக்கத்தில் உள்ள பொருளானது பெற்றுள்ள ஆற்றல் இயக்க ஆற்றல் ஆகும். நிலை ஆற்றலும் இயக்க ஆற்றலும் சேர்ந்தது இயந்திர ஆற்றல் ஆகும். வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல் ஆகும். கிரேக்க அறிஞர் ஆர்க்கிமிடிஸ் சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உருப்பெருக்கி மூலம் ரோமானிய போர்க்கப்பல்களை எரித்தார். ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும். ஒளிபெருக்கியில் மின் ஆற்றலானது ஒளி ஆற்றலாக மாற்றப்படுகிறது. ஒளிச்சேர்க்கையின் போது சூரியனிடமிருந்து பெறப்படும் ஒளி ஆற்றலானது வேதி ஆற்றலாக மாற்றப்படுகின்றது. டார்ச் விளக்கின் மின்கல தொகுப்பில் உள்ள வேதி ஆற்றல் மின் ஆற்றலாக மாற்றப்படுகின்றது. கலீலியோ கண்டுபிடித்த அறிவியல் கருவியின் பெயர் தொலைநோக்கி. செயற்கை ஒளி மூலம் எது? டார்ச் விளக்கு. ஒளிரா பொருளுக்கு எடுத்துக்காட்டு சந்திரன். அவ்வளோதான். இனி 7ஆம் வகுப்பில் உள்ள
இயற்பியல் முக்கிய வினா விடைகளை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.